ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் மணிமி சோறு போடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தி ஆம்பிஷன் ஆஃப் ஓடா நோபுனா சீசன் 1 எபிசோட் 12. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க. அப்பதான் இதோட கன்டினியூட்டி புரியும். இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமா புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓடா நோபுனா வந்து செம்மையா ட்ரிகர் ஆயிட்டா. என்னன்னா, இந்த மங்கியோட ஃபேஸ் அனுப்புனாங்க, உன் குடும்பத்தையே நாஸ்தி பண்ணுவேன்றதுக்காக மீசக்கார ஒரு விஷயத்த சொல்லியிருந்தால. அதனால அவன் என்ன பண்றான்னா, டைரக்டா அவனுக்கு போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில கிளம்பிட்டான். அவ மட்டும் போல, அவரோட கம்ப்ளீட் டீம் மெம்பர்ஸும் அவங்க கூடயே போறாங்க, அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மீசக்காரனும் அப்புறம் நம்ம டான்ஸோட பையன் மத்த எல்லா ஆளுங்களோட பயங்கரமான ஸ்கெட்ச். ஓடா நோபுனா இங்க வர வைக்கணும்னு தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க இருக்கிறது பார்த்தா ஆக்சுவலா ஒரு மவுண்டன்ல. அந்த மவுண்டன்ல ஒரு சின்ன கோயிலுக்குள்ளதான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. இது யார் ப்ரொவைட் பண்ணிருக்கா? இந்த சாமியார் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் வந்து இந்த ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணிருக்கான். இப்ப அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா, ஒன்ஸ் ஓடா நோபுனா இங்க வந்துட்டானா அவளை அப்படியே வச்சு இங்க போட்டு தள்ளி இங்கேயே சமாதி கட்டிடலாம் அவளுக்கு அப்படின்றதா அவங்களுக்கு பிளான். பிளஸ் அதுவும் இல்லாம இந்த மவுண்டன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பூசா இருக்கக்கூடிய ஒரு வழி. சோ அதனால என்ன ஆகும்னா, யார் போருக்கு வந்தாலும் எந்த சைடுல இருந்தாலும் அட்டாக் பண்ணலாம், நம்ம வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் நடந்துகிட்டே இங்க இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நாகா ஹீடேவும் டான்சோவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப டான்சோ ஒரு விஷயத்த நாகா கிட்ட சொல்றா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போய் சண்டை போட்டுட்டு இருக்கணும்? ஆல்ரெடி இப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 500 பேர் இழந்துட்டோம் இந்த சண்டையில. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண வேணாம், மொத்த மலையும் அப்படியே கொளுத்தி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நாகா கிட்ட சொல்றா, என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? மொத்த மலையும் கொளுத்தி விட்டா அதை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஜீவராசி எல்லாமே அஃபெக்ட் ஆகும், நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, நம்மள எதிர்க்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நிலைமைதான்றத ப்ரூவ் பண்ணிடுவோம், இதை கொளுத்தி விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள இங்க டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பையன் இறந்துட்டான்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா இந்த நல்ல மர்ச்சன்ட் இருக்காங்க, ஸ்பேர் பொண்ணு இருக்காங்க, அப்புறம் இந்த சர்ச் லேடி இருக்காங்க. இவங்க டிஸ்கஷன் என்ன இருக்குன்னா, நம்மளோட பொண்ணு வந்து ரொம்ப ரெக்லஸா இருக்கா, இப்ப அவ டைரக்டா போயிட்டு அந்த மலையை வந்து அட்டாக் பண்ணணும் தான் போயிட்டு இருக்கா. அந்த மலையில அவனை தவிர மத்த நிறைய பேர் இருக்காங்க, நல்ல நல்ல கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான அஃபெக்ட் ஆயிடும் இந்த போரால. ஏன் ஓடா நோபுனா இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி இவங்க எடுத்து வைக்கிற ஒரு டிஸ்கஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையன் மட்டும் உயிரோட இருந்தானா அவளை எப்படியாவது தடுத்துருப்பான், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண விடாம. ஆனா நம்ம பையன் தான் இறந்துட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ, ஆன் பை ஏஜ் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, நம்ம பையன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சம ஷாக். என்னங்க சொல்றீங்க, சாகலன்றீங்க அப்படின்னும் போது, அதாவது நிஞ்சால வந்து ஒரு டெக்னிக் இருக்கு. இப்ப நீங்க நாருட்டோ எல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி போட்டுருவாங்க, டக்குன்னு பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்படியே பூமியில இருந்து ஏஞ்சி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நிறைய சீக்வன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த பிளாஸ்ட் ஆனப்போ நம்ம பையனை எடுத்து வந்து பூமிக்குள்ள போட்டா, இந்த கான்சோ போட்டு அவன் அப்படியே மூடிட்டான். அதனால அவன் எங்க இருக்கான்ற மாதிரியே தெரியல. அந்த சீக்வன்ஸ் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், என்னன்னு பார்த்தா அந்த பிளாஸ்ட் ஆனப்போ ரத்தம் அப்படியே தெரிச்சிச்சு, கையில அப்படியே பிஞ்சு வந்தது. அது யாருதுன்னு நினைச்சீங்கன்னா, ஆண்பையோட ஒரு ஷேடோ ப்ரிஃபரன்ஸ்ல ஒரு ஆளை உருவாக்கி இருப்பாங்களே, அவன் தான் வந்து அப்படியே வெடிச்சு சதுற மாதிரி கட். நீங்க கட் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா, நம்மளோட மிச்சகிட பொண்ணு வந்து இறந்துட்டான்றதா நம்ம எல்லாருமே நினைச்சிருந்தோம். ஆனா ஆக்சுவலா அவ இறக்கல, அவ மேல இருந்து குழியில விழுந்தா. ஆனாலும் அவ அந்த மரத்துல பட்டு ஏதோ பண்ணி தப்பிச்சிட்டா. தப்பிச்சு அவ என்ன பண்றா, திருப்பி மலை ஏறி வரா இவங்க எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றதுக்காக. அப்படி அவ பாக்குறப்போ அங்க வந்து ஒரு பெரிய குழி இருக்கிறத பாக்குறான். இந்த குழியை பார்த்தோன்னா அவளுக்கு டவுட், என்னடா இது இவ்வளவு பெரிய குழி இருக்கு, இந்த இடத்துல அப்ப இல்லையே, ஒருவேளை நம்ம பையனை காப்பாத்துறதுக்காக காஞ்சோ இந்த மாதிரி பண்ணிருப்பானா அப்படின்னு மாதிரி அவ யோசிக்கிறா. அப்ப நம்ம பையன் உயிரோட தான் இருக்கா, அவனை தேடி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ தேடி போறா. அப்படி போறப்போ அவன் வந்து இவன் கிட்ட கொடுத்த ஒரு சின்ன சாம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை பார்த்தோன்னு அப்ப அவன் இங்கதான் இருக்கான், இங்கதான் இங்கேயும் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கா. அப்ப அவன் பாத்தீங்கன்னா நம்ம பையன் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். அவன் முதுகுல ஒரு வில்லு பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஐயோ இவன் இறந்துட்டான் போல இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியாது சொல்லி அவன் அப்படியே தூக்கிட்டு வரான். அவனை தூக்கிட்டு வந்து அவன் உடம்பு ஃபுல்லா பேண்டேஜ் போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கா. கொடுத்துட்டு இருக்கிறப்போ அவன் முன்னாடி ஒரு நெருப்பை வச்சு அவனை முடிஞ்ச அளவுக்கு ஹீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஆக்சுவலா அவனுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அவன் கிட்டத்தட்ட அப்படியே பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிட்டே இருக்கான். ஒரு ஜுரம் வரப்போது ஏதாவது ஆகுதுன்னா ஃப்ரீஸ் ஆக விடக்கூடாது, உடம்ப வார்மா வச்சுக்கணும். அதுக்கு ட்ரை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியல. அந்த நெருப்பால கூட அவனை ஹீட் பண்ண முடியல. சோ அதனால அவ ஒரு விஷயத்த பண்றா, அவளோட ட்ரெஸ் கழட்டிட்டு அவன் கூட போய் அப்படியே ஹக் பண்ணி இருக்கா. சோ அப்படியே அவன் ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. இந்த சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பொண்ணுங்க எல்லாமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஷீபுட்டாவை எதிர்க்கிறதுக்கு 2 பயங்கரமான லேடிஸ் பெரிய சோடா வச்சுட்டு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரைம்ல இருக்காங்க அவங்க 2 லேடிஸும். நம்ம பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான், ஆனா அவங்க அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல. இருந்தாலும் நம்ம பொண்ணு வந்து செம்மையா ஃபோக்கஸ் பண்ணி இவங்க 2 பேரும் அடிச்சு போடா நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக அப்படியே ஸ்ட்ரைட்டா போறா. சோ இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்ம பொண்ணு குதிரையில போயிட்டே இருக்கா. அவளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தா, அந்த மீசக்காரனை போட்டு தரணுன்ற மாதிரி தான் எண்ணமா இருக்கு. அப்ப அவனை எதிர்பார்க்காம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற எல்லா இடமும் டபால் 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 வெடிக்குது. வெடிச்சு எல்லா இடமும் அப்படியே நெருப்புல பத்தி எரியுது. இது எல்லாத்தையுமே எனிமி கேங் அவங்களும் பாக்குறாங்க, நம்ம மக்களும் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இது ஓடா நம்ம இப்படி பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீசக்காரன் செம்ம ஹாப்பியா இருக்கான். ஃபுல் மலையை பத்த வச்சிட்டேன், முடிஞ்சிச்சுடா சொல்லி இதுக்கப்புறம் ஓடா நோபுனாவோட மொத்த வாழ்க்கை இதோட நான் முடிக்கிறேன், மக்கள் எல்லாம் அவனை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அவ பண்ண தப்பால எல்லாமே கெட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது
நம்மளோட மீசக்காரன் தான். யாரை வச்சுன்னா டான்சோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மலையை ஃபுல்லா கொளுத்து விட சொல்லிப்பான். அது ஃபுல்லா கொளுத்தி அப்படியே ஜகஜத்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுளை கும்பிடக்கூடிய அந்த பிரீஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னையா பண்ணி வச்சிருக்க, அங்க வந்து நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய கோவில் இருக்கு, எல்லாத்துக்கு மேலே இப்படி கொளுத்தி விட்டனா அது எல்லாமே அழிஞ்சு போடுமே அப்படின்ற மாதிரி சொல்றான். சின்ன சின்ன சாக்ரிஃபைசேஷன் தேவைதான் போடும் ஒரு பெரிய கிங்டம் உருவாக்கத்துக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்க சீக்வன்ஸ் கட்டான என்ன ஆகுதுன்னா, நம்ம பொண்ணு வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வருது. இதுக்காக தான் நீ என்ன வந்து வெஞ்சன்ஸ்ல அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதன்னு சொன்னியாடா அப்படின்ற மாதிரி மங்கியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். என்னதான் நடந்தாலும் இப்ப நான் அவனை கொல்ல போறது உறுதிதான். அந்த மீசக்காரனை அவனை கொண்டுட்டு அடுத்த யூனிபிகேஷனுக்கான ஸ்டெப்பை நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறப்போ அவளை எதுக்கிறதுக்கு ஒரு ஆள் வரான் மாஸ்க் போட்டுட்டு. அவன் யாருன்னா டான்ஸோட பையன். நம்ம பொண்ணு கேட்கறான், நீ யாருடா, உன்னை ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, என்னோட பெத்த அப்பாவே என்னை ஒதுக்கி வச்சுட்டாரு, என் கிங்டம்ல இருந்து என்ன அப்படியே துரத்திட்டாங்க, இந்த அளவுக்கு கேவலப்பட்டதுக்கான காரணமே நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ டான்ஸோட பையன்றது அவளுக்கு புரிஞ்சிச்சு. ரெண்டு பேரும் பயங்கரமா சோர்ட் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அல்டிமேட்டா போகுது. டான்ஸோட பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு தூக்கி போட்டுட்டு இருக்கான் அவளை போட்டு. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பொண்ணுங்க அங்கிருந்து கிளம்பி வந்தாங்கல்ல, அவங்க டைரக்டா இங்க வந்துட்டாங்க நம்ம பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, ஓடணும்னாக்காக. இவங்க 3 பேர் அப்படியே ரெடியா நின்று என்ன சொல்றாங்கன்னா, டான்ஸோ நீ எங்க கூட தான் சண்டை போடணும், அந்த பொண்ணை விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றான்னா, சரி வாங்க மோதி பார்த்தலாம், நீங்க நான் ஒரு கை பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்னன்னா, ஓடா நோபனா வந்து அங்கிருந்து அப்படியே போயிட்டு மீசக்காரன் போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கான். இந்த மீசக்காரன் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே போட்டு தள்ளி அப்படியே ரத்த பூமி மேல வச்சிருக்கான். அவன் ஓடா நோபனா பார்த்தோன்னு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓடா நோபனா நீ வந்துட்டியா, நீ எப்பதான் வருவேன்னு சொல்லிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். உன்னை முதல்ல கொண்டுட்டு ஜப்பானை வந்து என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறேன், யூனிபிகேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட சண்டை போடுறான். நம்ம பொண்ணு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடுறப்போ இந்த மீசக்காரனோட கத்தி உடஞ்சிது ரெண்டா. உடஞ்சு கூட இவன் சும்மா இருக்க மாட்டான். அவளை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி அவன் வயிற்றுல அப்படியே சொருகிறான் கத்திய. சொருகி அவளை ஒரு சைடு கொண்டு போயிடுறான். இந்த அளவுக்கு குத்துனா கூட அவன் என்ன பண்றான்னா, அவன் அப்படியே மூஞ்சில ஒரு பஞ்ச் வைக்கிறான். வச்சதுல அவனுக்கு ஒரு பல்லே உண்டுச்சு. எப்படி நான் வயிற்றுல குத்துனே, நீ செத்துருக்கணுமே, ஏன் இன்னும் சாவாம இருக்க, ஒரு துளி ரத்தம் கூட வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன இந்த சின்ன கத்தியால கொல்ல முடியாது, அதுக்கு பெரிய வெப்பன் வேணும்னு சொல்லிட்டு அவனை அப்படியே மூஞ்சில ஒரு வெட்டு வைக்கிறா. வெட்டிட்டு இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடா அது மூஞ்சி வெட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி பின்னாடி போயிட்டே இருக்கான். பின்னாடி எல்லாமே ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே எல்லாம் எரிஞ்சதோட பில்டிங் எல்லாமே அவன் மேல விழுது. அவன் அப்படியே அங்க இறந்து போறான். ஓடானவனா அப்படியே வந்து அவ கத்தியை போட்டுட்டு அப்படியே கீழே உட்கார்றா. அப்ப என்ன சொல்றான்னா, மங்கி நீ என்ன 2வது வாட்டி என் வீரை காப்பாத்திட்டே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த செல்போனை பாக்குறா. அந்த செல்போன்ல தான் மீசக்காரன் குத்தி இருக்கான். அதனாலதான் அவனுக்கு எந்த இம்பாக்டும் ஆகல. சோ அதனால அவ ஒரு விஷயத்த சொல்றா, என்னன்னா இதுக்கப்புறம் என்னோட ட்ரீமும் சரி, என்னோட அச்சீவ்மெண்ட்ஸும் சரி, நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் நான் எதையுமே பண்ண போறது இல்லை, டைரக்டா நானும் உன் கூடயே வந்துடுறேன், என் லைஃப் அவ்வளவுதான் இது அப்படின்ற மாதிரி ஓடானவனா யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப தூரத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஓடானோம்னான்னு சொல்லிட்டு யாரா இது அப்படின்னு பார்த்தா நம்மளோட பையன் மங்கி. மங்கியை பார்த்தோம் இவளுக்கு, ஓ கனவா, மறுபடியும் கனவு வருதுரா, சரி ஓகே அட்லீஸ்ட் கனவுலையாவது அவங்க கூட சேர்ந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை போய் ஹக் பண்ண போறான். அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு என்ன சொல்றானா, ஏன்டா நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணலடா என் கூட லைஃப் லாங் இருப்பேன்ட்டு, ஆனா நீ ஏன்டா என்ன விட்டு போற அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அதான் வந்துட்டல்ல திருப்பியும், எதுக்கு, சரி நான் கேட்டல அந்த கிஸ் அது பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ உடனே ஓடணும், கனவு தானே என்ன வேணா பண்ணிக்கூடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறா. அப்ப இவன் அப்படியே கிஸ் பண்ண வரான். கிஸ் பண்ண வரப்ப என்ன ஆகுதுன்னா, அவனை சுத்தி எல்லாருமே வந்திருக்க. டான்சனும் வந்துட்டான், ஸ்பியர்கள் வந்துட்டா, மிச்சிஹிடே வந்துட்டா, எல்லா பொண்ணுங்களும் அப்படியே வரிசையா நின்று பாத்துட்டு இருக்காங்க இந்த சீக்வன்ஸ். ஆனா 2 பேருக்கு செம்ம வைத்திருச்சல் ஆகுது. ஒன்னு ஸ்பியர் பொண்ணு, அப்புறம் வந்து மிச்சிஹிடேக்கு. ஏன்னா மிச்சிஹிடே அங்கேயும் ஒரு மாதிரி விஷயம் நடந்துச்சு, ஒரு சின்ன ரொமான்ஸ், அதெல்லாம் வச்சுட்டு தான் அவ அந்த மாதிரி ஆகுறா. இது எல்லாத்தையும் நம்ம ஓடணும் நான் பார்த்துட்டு, என்னது இது கனவு மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பையனை எட்டி உதைக்கிறான். உதச்சிட்டு இது ரியலா, ஆமா ரியல் தான், நான் தான் உயிரோட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பையன் சொல்றான். அவனை போட்டு மிதி 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 மிதிக்கிறான். எதுக்கிட்டு என்ன மிதிக்கிறான், நான் தான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு கிசு தரேன்னு சொன்னல, நீ ஏன் தர மாட்டேற அப்படின்னு சொல்றப்போ, இப்பெல்லாம் தர முடியாது, எல்லாரும் பாக்குறாங்க, என்னால முடியாதுடா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை மிதி மிதி மிதிக்கிறான். இந்த சீக்வன்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த மலை வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு கெட்ட பேர் தான் வரும். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆண்பே வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக்கை போட்டு கம்ப்ளீட் கருமேகத்தை கொண்டு வந்து ஒரு மலையை கொடுக்குறா. அப்படியே நெருப்பு எல்லாமே அணைஞ்சு போகுது. அந்த அணைஞ்சு போனது இல்லாம மக்கள் எல்லாமே பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஓடா நோபனா தான் வந்து ஜெயிச்சுட்டா, அவதான் வந்து இந்த கண்ட்ரி இதுக்கப்புறம் கொண்டு போக போறா அப்படின்ற மாதிரி சொல்லி செம்ம ஹாப்பியா ஆறாங்க. அவ மட்டும் இல்ல, மத்த எல்லாருமே வந்து பயங்கரமான ஹாப்பி. எல்லாரும் நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்ப ஓடா நோபனா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாதி தான் பிடிச்சிருக்கோம், இன்னும் மிச்சம் இருக்கிற கண்ட்ரி எல்லாம் பிடிக்கணும், பிடிச்சதுக்கு தான் கம்ப்ளீட் ஜப்பான் வந்து யூனிபிகேஷன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, லைஃப்ல உன் கூட தான் இருக்க போறேன், நீ ஜப்பான் யூனிபிகேஷன் பண்ணிட்டு வேற நாட போரிடுற வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ,
சரி ஓகே வந்து என்ன குடி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓடிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே யார் பாத்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பொண்ணுங்க எல்லாமே வந்து அப்படியே குறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா மிச்ச மட்டும் பாத்தீங்கன்னா செம்மையா ஜெலஸ் ஆவரா. என்னன்னு பார்த்தா என்னதான் நம்ம பையனை பத்தி நம்மளோட ஓடானோம்னாக்கு தெரிஞ்சாலும் ஏன் அளவுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ரொம்ப பெருமையா. அப்பதான் நம்ம சின்ன பொண்ணு என்ன கேக்குறான்னா, நீ ஏன் இப்படி பேசுற, அப்ப நீ ஏதோ பண்ணிருக்கான் கூட அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சீக்வன்ஸ் கட் ஆகுது. மேபி நெக்ஸ்ட் சீசன் வந்து அதுக்கப்புறமா ரோல் அவுட் ஆகலாம். ஆச்சுன்னா நம்மளோட லிஸ்ட்ல வந்து அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அனிமையோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் ஹரிஹரன் ஃப்ரம் அனிமி சோர் பொண்ணு சேனல். தேங்க்யூ.